இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி, என் கணவருக்கு ஆபத்து சாமி, என் கணவரை காப்பாத்துங்க. என்னம்மா நடந்தது? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? அந்த இச்சாதாரி நாகம் இந்த தடவை ஏன் உருவத்துல வந்து என் கணவரை ஏமாத்தி கூட்டிட்டு போயிடுச்சு சாமி. நான் தான் அந்த நாகம் எந்த எல்லைக்கும் போகும்னு சொல்லியிருக்கேன்லம்மா, எச்சரிக்கை செஞ்சிருந்தேனே. நீ கவனமா இருக்க வேணாமா? ஆமா, நாக வேற தாண்டி அந்த நாகம் எப்படி உன் வீட்டுக்குள்ள வந்துச்சு? உன் கணவனை எப்படி அழைச்சிட்டு போச்சு? நாகம் வீட்டுக்குள்ள வரல சாமி. இன்னைக்கு நான் என் கணவரோட நகை கடைக்கு போயிருந்தேன். அப்போ இந்த கடை தான் சந்தோஷமா? போன தடவை மாதிரி அந்த புத்துக்கு நெருப்ப வச்சு அந்த நாகத்தை நான் வர வைக்க பார்த்தேன். ம், ஆனா அந்த நாகம் நெருப்ப புத்துக்கு நெருங்க விடாம ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்கு சாமி. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சாமி. என் கணவர் அந்த நாகம் எங்க கூட்டிட்டு போயிருக்கு, அவர் என்ன ஆபத்துல இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த நாகத்துக்கிட்ட இருந்து என் கணவரை காப்பாத்திட்டாங்க. என் கணவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னே தெரியல. எனக்கு ஒரு வழி காட்டுங்க சாமி. பதறாத, கொஞ்சம் அமைதியா இரு. உன் கணவருக்கு என்ன ஆச்சுன்னு நான் பார்த்து சொல்றேன். என்னாச்சு சாமி? என் கணவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு? அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க சாமி. நான் இப்பவே அங்க போய் ஏன் உயிரை கொடுத்தாவது அவர் உயிரை காப்பாத்துறேன். அதுக்கு அவசியம் இல்லம்மா. என்ன சொல்றீங்க? அப்போ அப்போ என் கணவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? உன் கணவரோட உயிர் இப்ப அவரோட உடம்புல இல்ல. என்ன சாமி சொல்றீங்க? அந்த இச்சாதாரி நாகம் நினைச்சத செஞ்சு முடிக்க போகுது. உன் கணவரோட உயிரை அவரோட உடம்புல இருந்து எடுத்து பறிச்சுக்கிட்டு புத்துல இருக்கிற அந்த நாகத்தோட கணவருக்கு உயிர் கொடுக்க போய்கிட்டு இருக்கு. என்னால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. உனக்கு உன் கணவர் திரும்ப கிடைக்கணும்னா அது அந்த அம்மன் மனசு வச்சாதான். நீ போய் அந்த அம்மன் கிட்ட முறையிடு. கண்டிப்பா அம்மன் உன் கணவரை திரும்பி கொண்டு வந்து சேர்ப்பா. சரிங்க சாமி, நான் அம்மன் கிட்ட போய் கேக்குறேன். எனக்கு தாலி பிச்சு போட சொல்லி கேக்குறேன். அம்மா தாயே, எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? என் ஹஸ்பண்ட் சார் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தானே நான் அந்த யமன் கிட்டே போராடி இந்த உருவத்துல பூலோகம் வந்தேன். இப்போ என்னால அவர் உயிரை காப்பாத்த முடியலங்கிறப்போ நான் எதுக்காக இந்த உலகத்துல இன்னும் உயிரோட இருக்கணும்?
இச்சாதாரி நாகத்தோட கணவன் சாவுக்கும் என் ஹஸ்பண்ட் சாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது உனக்கே நல்லா தெரியும். ஆனா அந்த நாகம் அதோட கணவன் சாவுக்கு என் ஹஸ்பண்ட் சார் தான் காரணம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை பழி வாங்கிருச்சு. தப்பே பண்ணாத ஹஸ்பண்ட் சாருக்கு எதுக்காகமா இப்படி ஒரு தண்டனை? இது நியாயமா? நீயே சொல்லு. அந்த நாகத்துக்கு தேவை உயிர் தானே. ஏன் உயிரை எடுத்துக்க சொல்லு. என் ஹஸ்பண்ட் சாரோட உயிரை திருப்பி கொடுத்துரு சொல்லு. சொல்லு. நான் இந்த பிறவி எடுத்து பூமிக்கு வந்ததே என் ஹஸ்பண்ட் சார் உயிரை காப்பாத்துறதுக்காக தான். அவருக்கு ஒண்ணுனா அத பார்த்துட்டு நான் அமைதியா இருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் சார் நல்லபடியா திரும்பி வரணும். அப்படி இல்லன்னா என் உயிரை நான் இங்கேயே விட்டுடுறேன். என் உயிரை எடுத்துக்கிட்டு என் ஹஸ்பண்ட் சார் நல்லபடியா திருப்பி கொடுத்துரு. அந்த நாகத்துக்கு தேவை உயிர் தானே. ஏன் உயிரை எடுத்துக்கிட்டோம்? என் ஹஸ்பண்ட் சார் உயிரை காப்பாத்து. அம்மா தாயே, என்ன கை விட்டுறாத. உன்னை கெஞ்சி கேக்குறேன். ஏன் உயிரை எடுத்துக்கோ. அவர் உயிரை காப்பாத்தி கொடுத்துரு தாயே. காப்பாத்தி கொடு. ஏய் வாங்கடா. ஏய் கதவை மூடுடா. இன்னைக்கு அவனை கண்டதுண்டமா விட்டேன்டா. என் பையனோட ஆத்மா சாந்தி அடைய செய்யறேன்டா. தேடுங்கடா அவனை. வாங்கடா. ஏய் இவன் தான்டா. அவனை சும்மா விடக்கூடாதுடா. ஒரே பட போடுங்கடா. ஐயா அவனே சரக்கு அடிச்சுட்டு மட்டையா கிடக்குறான் ஐயா. என்னன்னு பாருடா. ஆ. ஒரே பட அவனை போடுறான். ஐயா செத்துட்டாயா? டேய் தொடாதடா. அப்படியே வந்துடுறா. ஆ. டேய் 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 யாரோ பிளான் பண்ணி நம்மள மாட்டி விடுறதுக்காக தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. கொலை பண்ணி நம்ம மேல விழுந்துடா. வாங்க வாங்கடா. வாங்க. சரிங்கய்யா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்கடா. போங்க போங்க. கதவை தரடா. கதவை தர. வாங்கடா. வாங்கடா. வாங்க. சீக்கிரம் போடா. ஏறுங்கடா. ஏறுங்கடா. ஏய் ஏறுங்க.